எல்லா ஜனங்களிலும் உங்களை மேன்மையாய் வைப்பாராம். இது வாக்கு தத்துவம். இதை நிறைவேறணும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என் கட்டளைகளின்படி நடக்கணும், எனக்கு செவி கொடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்தால் உங்களை மேன்மையாக வைப்பாராம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் நடப்பேன், உம்முடைய கட்டளைக்கு செவி கொடுப்பேன், நீங்கள் என்ன என்கிட்ட பேசுகிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னாலே போதும். பாரமான காரியத்தை செய்ய சொல்லுவாரா? ரொம்ப சுலபமான கட்டளை தான் தருவார். அதை நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பாராம். நீங்கள் இருக்கிற இடத்துல மேன்மையாய் வைக்க, அதான் டாப்பில் வர நீங்கள் உயர்த்தப்பட விரும்புகிறீங்களா? ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பெருமைக்காக அல்ல, எப்படி உனக்கு இந்த உயர்வு கிடைச்சிது, எப்படி உன் பிஸ்னஸ் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால், எங்களை மேன்மையாய் வைக்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, நீ அவரை ஏற்றுக்கொண்டால் உன்னை மேன்மையாய் வைப்பாருன்னு நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். எப்படி இவ்வளோ மார்க் எடுத்த? இயேசு எனக்கு ஞானம் கொடுத்து எனக்கு ஜெயம் கொடுத்தாரு, உனக்கும் ஜெயம் தருவார்னு அவர் சொல்லணும். அதுக்காக என்னை மேன்மைப்படுத்துங்க, ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு கேளுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் விட ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், இயேசுவே என்னை மேன்மையாக வைங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மேன்மையாக வைக்க விரும்புகிறீங்க. அவங்களுடைய குடும்பத்தில், பிஸ்னஸில், படிப்பில், அவங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா மக்களை விட உயர்த்தி மேன்மையாக வைக்க விரும்புகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.